அன்பிற்கினியவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான காலமாகிய தவக்காலத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கவிருக்கின்றோம். இந்த தவக்காலம் பாடுகளின், வேதனைகளின், துன்பத்தின் காலம் மட்டும்தானா? அதையும் தாண்டி இந்த தவக்காலம் அருளின் காலம், கனிவின் காலம், பரிவின் காலம், மீட்பின் காலம், விடுதலையின் காலம், மன்னிப்பின் காலம், அனைத்திற்கும் மேலாக உறவின் காலம். எனவேதான் திரு அவை இந்த தவக்காலத்திலே 3 முக்கியமான செயல்பாடுகளை நாம் அனுசரித்து கடைபிடித்து உறவு நிலைகளை சரி செய்து கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதலாவது தவம். தவம் எந்த வகையில் நாம் உறவை மேம்படுத்திக் கொள்ள உதவுகின்றது? நாம் நம்மோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை அர்த்தப்படுத்த இந்த நோன்பு உதவுகிறது. நோன்பின் மூலமாக நாம் அனைத்தையும் கடந்தவர்கள் அல்ல, அனைத்தின் மீதும் அதிகாரம் நமக்கு இல்லை, நாம் வரையறைக்கு உட்பட்டவர்கள் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். நோயின் மீது, மரணத்தின் மீது நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் நம்முடைய பசியின் மீது கூட நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை இந்த நோன்பு உணர்த்துகிறது. எனவே நாம் நம்மிலே முழுமை பெற்றவர்கள் இல்லை, நாம் நம்மிலே நிறைவு பெற்றவர்கள் இல்லை. எனவே அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த தவம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இரண்டாவதாக தானம். பிறரோடு உள்ள உறவை அழகுபடுத்திக் கொள்ள இது நமக்கு உதவுகிறது. உறவு நிலைகளில் சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவை. உறவு நிலைகளில் முரண்பாடுகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் களைந்து நாம் ஒருவேளை யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டும், நம்மை யாராவது காயப்படுத்தி இருந்தால் மறந்தும் நம்முடைய உறவு நிலைகளை அழகுபடுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த தானம் ஒரு முக்கியமான கேள்வியை நாம் முன்வைத்து அதற்கான விடையை நாம் பெற்றுக்கொள்ள அழைப்பு இருக்கிறது. எனக்கு அடுத்திருப்பவருக்கு நான் யார்? காயின் ஆவிலை கொலை செய்த பொழுது கடவுள் காயினம் கேட்கின்றார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அதற்கு காயின் சொல்லக்கூடிய பதில், நான் என்னுடைய சகோதரனுக்கு பொறுப்பாளியா, காவலாளியா என்று பதில் உரைக்கின்றார். இதுபோல நம்முடைய பதில் அமைந்துள்ளக்கூடாது. மாறாக நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் பொறுப்பாளிகள், நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் வழிகாட்டிகள், நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் வாழ்வை கொடுக்கக்கூடியவர்கள். இதைத்தான் இந்த தானம் அறிவுறுத்தி சொல்கிறது. எனவே தானம் என்ற செயல்பாடு பிறரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவை அழகுபடுத்த நமக்கு அழைப்படுகிறது. மூன்றாவதாக ஜெபம். இறைவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்த உதவுகிறது. உறவுகளை நாம் பேணுவதற்கு அடிக்கடி உறவுகளை சந்திக்கின்றோம், உறவுகளோடு உரையாடுகின்றோம், உறவுகள் சொல்வதை கேட்கின்றோம், அவர்கள் விரும்புகிற காரியங்களை நாம் செயல்படுத்துகின்றோம். ஜெபம் இப்படித்தான். இறைவனோடு உள்ள உறவை நாம் ஆழப்படுத்திக் கொள்ளும் விதமாக இறைவனோடு உரையாடுகின்றோம், இறைவன் உரையாடுவதை நாம் கேட்கின்றோம், அவருடைய விருப்பம், திருவுளம் என்ன என்பதை அறிந்து அதை செயல்படுத்த முனைகின்றோம். அன்புக்குரியவர்களே, போதுமான அளவிற்கு நாம் ஜெபிக்கின்றோமா? போதுமான அளவிற்கு நாம் இறைவனுக்கு நேரம் ஒதுக்குகின்றோமா? ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரங்கள், 10,800 நிமிடங்கள். நம்மில் பலர் ஒரு வாரத்திற்கு 1 மணி நேரம் திருப்பலிக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. 1 மணி நேரத்திற்கு சற்று திருப்பலி அதிகமானால் பாதி எழுந்து செல்லக்கூடிய புரியவர்கள் கூட உண்டு. எனவே நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வெறும் 1%. இந்த தவ காலத்தில் அடிக்கடி திவ்ய நற்கருணையை சந்திப்போம், திருவிவிலியத்தை வாசிப்போம், தியானிப்போம், இறைவனோடு தனிமையாகவும் குழுக்களாகவும் சேர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, சாம்பலோடு நாம் துவங்குகிற இந்த தவக்காலம் பாஸ்கா பேரொளியில் நிறைவுற வேண்டும். இந்த தவக்கால பயணம் அர்த்தமுள்ள பயணமாக அமைய வாழ்த்துகிறேன். God bless you all.